வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பும் பாசமும் நிறைந்த மகிழ்வான மனநிலையோடும் நிறங்கள் மாறாத நல்ல நினைவுகளோடும் நவ கிரகங்களின் நல் ஆசியோடும் உங்களது குல தெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்று சோபகிருது வருடம் மாசி மாதம் 26வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு மார்ச் மாதம் 9ஆம் தேதி 2024வது வருடம். இன்று சனிக்கிழமை. இன்றைய தினத்துடைய கிரகம் சனி கிரகம். வாரத்தில் 7 நாட்கள். ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு கிரகமும் ஆட்சி செய்து அதிகாரம் செய்து வழிநடத்தி வருகிறது. அதனால தான் ஒவ்வொரு கிரகத்தின் பெயர்களையும் ஒவ்வொரு தினத்திற்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. அதன் வகையில் இன்றைய தினம் சனி கிரகம் நடைமுறையில் இருக்கிறது. இன்றைய தினத்தை வழிநடத்தக்கூடிய தெய்வம் சனி கிரகத்தின் அதிதேவதையாக நாம் அனைவரும் வணங்கி வரப்படக்கூடிய ஐயப்பன் தெய்வம். இன்றைய தினம் ஐயப்பன் தெய்வத்தை நாம் அனைவரும் வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது அந்த மகா சக்தியிடமிருந்து அனைத்து வகையான நற்பலன்களையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைய தினத்துடைய நட்சத்திரம் இன்று காலை 7:54 வரை செவ்வாயுடைய அவிட்ட நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறார். அதற்கு பிறகு ராகுவுடைய சதயம் நட்சத்திரத்திற்கு, கும்பராசியில் இருக்கக்கூடிய சதயம் நட்சத்திரத்திற்கு நட்சத்திர மாற்றமடைந்து நம் அனைவரையும் இயக்க இருக்கிறார். இன்றைய தினத்துடைய திதி சதுர்த்தசி திதி. பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய கிருஷ்ணபட்ச திதியாக இருக்கக்கூடிய 14வது திதி சதுர்த்தசி திதி இன்று மாலை 6 மணி வரை இருக்கிறது. அதற்கு அடுத்து அமாவாசை ஆரம்பமாகிறது. சர்வ அமாவாசை என்பது இன்று மாலை 6 மணி முதல் நாளை, அதாவது 10ஆம் தேதி மார்ச் மாதம் மாசி மாதம் 27ஆம் தேதி மதியம் 3:30 வரை இருக்கிறது. இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும். இன்றைய தினத்துடைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரையும். இன்றைய தினத்துடைய யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி கடக ராசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் கடக ராசியில் இருக்கக்கூடிய குருவுடைய புனர்பூச நட்சத்திரம். இன்றைய தினம் சந்திரன் கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகுவுடைய சதய நட்சத்திரத்தில் காலை 7:54 பிறகு பயணம் செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த பயணம் என்பது நம் அனைவருக்கும் எந்த வகையான நற்பலன்களை கொடுக்கப் போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். கும்பராசி என்பது காலச்சக்கரத்திற்கு 11வது வீடாக அமைகிறது. இந்த ராசியில் சூரியன் இருக்கும் பொழுது சூரியன் எந்த கிரகங்களை பார்க்கிறாரோ அந்த கிரகங்கள் அனைத்தும் பகை கிரகங்களாக மாறுகிறது. அதேபோல சந்திரன் இந்த ராசியில் இருக்கும் பொழுது சமமான பலன்களை கொடுப்பார். செவ்வாயும் புதனும் குருவும் 3 கிரகங்களும் சமமான பலன்களையே கொடுப்பார். சுக்கிரனின் நட்பு வீடாக இருக்கக்கூடிய கும்பராசியில் சுக்கிரன் இருக்கும் பொழுது தான் பார்க்கக்கூடிய கிரகங்களை நட்போடு பார்ப்பார். சனியின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய கும்பராசி, சனி இந்த வீட்டில் இருக்கும் பொழுது ஆட்சி பலனாக நன்மை தரக்கூடிய பலன்களை கொடுப்பார். ராகுவிற்கும் கேதுவிற்கும் பகை வீடாக இந்த வீடு அமைந்திருக்கிறது. மேசம் ராசி அன்பர்களே, லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய கும்பராசியின் பலன்கள் உங்களை நோக்கி வர இருக்கிறது. இன்றைய தினம் என்பது தைரியத்தோடு சுய சிந்தனையும் தரக்கூடிய சிறப்பான தினமாக உங்களுக்கு அமைய இருக்கிறது. மேலும் உங்கள் மனதிலே தெளிவாகவும் ஷார்ப்பாகவும் சிறப்பான எண்ணங்கள் உருவாக இருக்கிறது. அந்த வகையில் உங்களுக்கு உருவாகக்கூடிய தெளிவான ஷார்ப்பான எண்ணங்களை சிறப்பான செயலாக்கி அந்த செயல் மூலம் லாபங்களையும் உங்கள் வாழ்க்கையில் உயர்வுகளையும் தரக்கூடிய பொன்னான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைய இருக்கிறது. உங்கள் வீட்டின் அதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இன்றைய தினம் உங்களுக்கு வருமானம் வழியாக வரக்கூடிய பணத்தையும் இதுவரை நீங்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற அனைத்து பணத்தையும் மொத்தமாக சேர்த்து தங்க நகைகளாக வாங்கி சேமிக்கக்கூடிய பொன்னான நாளாக இந்த நாள் உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களே,
தொழில் ஸ்தானம் என சொல்லக்கூடிய கும்பராசியின் பலன்கள் உங்களை நோக்கி வர இருக்கிறது. இன்றைய தினம் என்பது சாந்த குணத்தோடு பணிவான நடத்தையும் சிறப்பாக தரக்கூடிய குணங்களை கொண்டு வந்து தர இருக்கிறது. உங்கள் வீட்டின் அதிபதி சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். சந்திரனோடு சுக்கிரனும் இணைந்து உங்களை இன்றைய தினம் இயக்க இருக்கிறார்கள். இன்றைய தினம் நீங்கள் செய்ய போகிற நல்ல செயல்களால் பணவரவும் அந்தஸ்தும் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது. இன்றைய தினத்தின் கல்வி நிலையில் கல்லூரியில் பயின்று வரக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு இதுவரை இருந்து வந்த மந்தமான நிலைகளும் ஞாபக மறதி போன்ற செயல்களும் முழுவதுமாக நீங்கி நீங்கள் எந்த இலக்கை அடைய வேண்டுமோ அந்த இலக்கை அடைவதற்கு முயற்சி செய்யக்கூடிய சிறந்த நாளாக இந்த நாள் உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. மிதுனம் ராசி அன்பர்களே, கும்பராசி என்பது பாக்கியஸ்தானமாக அமைகிறது. இன்றைய தினம் பாக்கியஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் சிறந்த அறிவையும் நிறைவான ஆற்றலையும் தரக்கூடிய பொன்னான நாளாக உங்களுக்கு அமைகிறது. உங்களது தந்தை செய்த புண்ணியத்தின் வழியில் பாக்கியங்களும் உங்களை தேடி வரக்கூடிய சிறந்த நாளாகவும் இருக்கப் போகிறது. உங்கள் வீட்டின் அதிபதி புதன் தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார். வியாபாரம் தொழில் செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினத்துடைய வியாபார சூழ்நிலை என்பது உங்கள் தொழிலுக்கு சாதகமாக மாறி உங்களது தொழிலில் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. 9ஆம் இடம் என்பது குடும்பத்தில் மங்களகரமான சுப காரியங்கள் செய்வதற்கான முயற்சிகளில் சிறப்பை தரக்கூடிய வீடு கும்பராசி. இன்றைய தினம் உங்கள் குடும்பத்தில் மங்களகரமான காரியங்கள் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் நல்லது நடக்க இருக்கிறது. கடகம் ராசி அன்பர்களே, ஆயுள் ஸ்தானம் என சொல்லக்கூடிய கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அன்பான வாசக நேயர்களே, இன்றைய தினம் இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே சந்திரன் கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்கள். இந்த பொதுவான ராசி பலன்களை உங்களது தனிப்பட்ட ஜாதகத்திற்கான பலன்கள் என நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அன்பர்களே, உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் குருவுடைய புனர்பூச நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமாக அமைந்திருக்கிறது. அமைதியான குணத்தையும் நேர்மையான மனதையும் ஆயுள் ஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு தரக்கூடிய சிறப்பான அமைப்பு. உங்கள் வீட்டின் அதிபதி 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் சந்திரன். கடகராசி அன்பர்களே, உங்கள் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனே உங்கள் வீட்டிற்கு அஷ்டமஸ்தானத்தில் செல்கின்ற காரணத்தால் உங்கள் குடும்பத்தில் நடைபெறக்கூடிய மனது தொடர்பான பிரச்சனைகளை, உங்களது குடும்ப விவகாரங்களை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்வதை இன்றைய தினம் தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினம் என்பது திடமான மனதோடு தைரியமாக செயல்களை செய்து சிறப்பாக கடந்து செல்ல வேண்டிய நாளாக இன்றைய தினம் இருக்கிறது. சிம்மம் ராசி அன்பர்களே, 7ஆம் இடமாகிய கும்பராசி என்பது உங்களுக்கு கலஸ்திரஸ்தானமாக அமைகிறது. சமசப்த வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் சிம்மராசி அன்பர்களுக்கு இதுவரை இருந்து வந்த திருமணம் போன்ற சுபகாரிய தடைகளை நீக்கி சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் சிறப்பை தரக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கிறது. உங்கள் வீட்டதிபதி 7ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார். சமசப்த வீடு என்பது சுபஸ்தானமாக அமைகிறது. உங்கள் மனதில் நல்ல எண்ணங்களை உருவாக்கி அந்த நல்ல எண்ணங்கள் வழியில் சிறந்த செயல்பாட்டை தரக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய தினம் உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. கன்னி ராசி அன்பர்களே, கும்பராசி உங்களுக்கு வெற்றி ஸ்தானமாக அமைகிறது. பகைவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு கும்பராசியிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினம் என்பது வேலை, கடன், வழக்கு இது தொடர்பாக நீங்கள் ஈடுபடக்கூடிய செயல்பாடுகளுக்கு வெற்றியுடன் கூடிய நன்மைகளை கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அன்பர்களே, சூழ்நிலைக்கு தக்கவாறு மாறிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவராகவும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் வல்லவராகவும் சிறந்த வழிகாட்டியாகவும் விளங்கக்கூடிய நீங்கள் இன்றைய தினம் சிக்கனத்தோடு செயல்பட்டு நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை எளிதில் அடையக்கூடிய சிறந்த நாளாக இன்றைய தினம் உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களே,
பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் பலன்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதாவது இன்றைய தினம் தன்னம்பிக்கையும் நீங்கள் கொண்டுள்ள லட்சியத்தில் உறுதியையும் மேலும் சிறப்பாக்கி தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கப் போகிறது. உங்கள் வீட்டின் அதிபதி 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சுக்கிரன் செவ்வாயோடு இணைந்து இன்றைய தினம் உங்களை இயக்குகிறார். அதாவது உங்களது குடும்ப உறுப்பினர்களின் ஆயுள் சிறப்பாகவும் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாகவும் இருப்பதற்கு அனைத்து வகையான நன்மைகளை உங்கள் வீட்டு அதிபதி அமைத்து தருவார். விருச்சிக ராசி அன்பர்களே, கும்பராசி என்பது 4ஆம் இடத்தில் இருக்கிறது. கல்வியை கொடுக்கக்கூடிய ஆரம்ப கல்வியை கொடுக்கக்கூடிய வீடு கும்பராசி. இதன் பலனாக விருச்சிக ராசியை சேர்ந்த விருச்சிக ராசியில் பிறந்த சிறுவர் சிறுமியர்களுக்கு மாணவ மாணவியர்களுக்கு தாங்கள் பயின்று வரக்கூடிய ஆரம்ப கல்வியில் சிறப்பான பலனை கொடுப்பதற்கு சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கும். உங்கள் வீட்டின் அதிபதி 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடம் என்பது சுப செய்திகளை கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதன் ரீதியாக உங்களது உறவு மற்றும் நட்பு வகையில் தூர தேசத்திலிருந்து நல்ல செய்திகளை செவ்வாய் உங்களுக்கு கொண்டு வந்து தர இருக்கிறார். உங்கள் வீட்டின் அதிபதி கொண்டு வந்து தர இருக்கிறார். தனுசு ராசி அன்பர்களே, தைரியங்களை கொடுக்கக்கூடிய வீட்டின் பலன்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உங்களது இளைய சகோதரி மற்றும் இளைய சகோதரர் வழியில் அன்பையும் பாசத்தையும் மேலும் பொருளாதார நன்மைகளையும் சீரும் சிறப்பாக தரக்கூடிய சூப்பரான நாளாக இந்த நாள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் வீட்டின் அதிபதி குரு 5ஆம் இடத்தில் சுபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். மேசத்தில் இருக்கக்கூடிய குரு இன்றைய தினம் உங்களுக்கு சிறந்த நினைவாற்றலுடன் கூடிய திறமையான செயல்பாட்டை தருவதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறார். அதன் காரணமாக நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து வகையான முயற்சிகளிலும் அனுகூலமான பலன்கள் வந்து சேர இருக்கிறது. மகரம் ராசி அன்பர்களே, கும்பராசி என்பது குடும்பஸ்தானம். உங்கள் வீட்டிற்கு அடுத்த வீடாக இருக்கக்கூடிய குடும்பஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் சாந்தமான குணத்தையும் பந்தபாசத்தை கொடுக்கக்கூடிய சிறந்த நல்ல குணங்களையும் தர இருக்கிறார். அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு பிடித்த உங்களை விரும்பக்கூடிய அன்பான இனிமையான உறவுகளுடன் கலந்துரையாடல் செய்வதற்கு சிறப்பான நாளாக இருக்கப் போகிறது. உங்கள் வீட்டதிபதி குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு நல்லதை கொண்டு வந்து தர இருக்கிறார். கும்பம் ராசி அன்பர்களே, ஜென்மஸ்தானம் என சொல்லக்கூடிய உங்கள் வீட்டில் சதயம் நட்சத்திரத்தில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அவசியமாக தேவைப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் உங்கள் வீட்டில் பயணம் செய்யக்கூடிய சந்திரன் உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் சூப்பராக தரக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் இருக்கும். உங்கள் வீட்டின் அதிபதி உங்கள் வீட்டிலேயே இருக்கக்கூடிய காரணத்தால் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து வகையான சுய முயற்சிகளுக்கு, நீங்கள் செய்ய போகிற அனைத்து வகையான சிறப்பான செயல்பாடுகளுக்கு வெற்றிகளை கொண்டு வந்து தரக்கூடிய சிறப்பான அமைப்பாக இருக்கும். மீனம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் தன்னடக்கத்தோடு பெரிய மனிதத்தன்மையின் தரக்கூடிய சிறந்த நாள். மேலும் இரகசியமான செயல்பாடுகளில் உங்களுக்கு ஈடுபாட்டை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கப் போகிறது. உங்கள் வீட்டின் அதிபதி 2ஆம் இடமாகிய பணவரவை கொடுக்கக்கூடிய வீடாக இருக்கக்கூடிய மேச ராசியில் அமர்ந்திருக்கிறார். இன்றைய தினத்தின் பண வரவுகள் குரு எந்த அளவுக்கு சிறப்பாக செய்வார் என எதிர்பார்க்கும் பொழுது உங்களது குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய அளவிற்கு பணவரவை கொண்டு வந்து தரக்கூடிய அளவிற்கு நன்மைகள் பல செய்ய இருக்கிறார். 4ஆம் இடத்து அதிபதி புதன் உங்கள் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். சுகஸ்தான அதிபதி உங்கள் வீட்டில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தால் உங்களது பரம்பரை சொத்துக்கள் தொடர்பாக, அதாவது வீடு மனை வண்டி வாகனம் பொன் பொருள்கள் இது போன்ற அசையாத சொத்துக்கள் அசையும் சொத்துக்கள் போன்ற உங்களது பரம்பரை சொத்துக்கள் வந்து சேருவதற்கான யோகத்தை இன்றைய தினம் தர இருக்கிறது. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.